Hi friends, நான் ராதிகா. வெல்கம் டு ecom Gen X தமிழ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க e-commerce business பண்ண ரெடி ஆயிட்ட உடனே உங்க மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட்டை நான் e-commerce businessக்கு சூஸ் பண்றது? எந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணா நிறைய profit வரும்? எந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் சேல் பண்ண முடியும்? சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस உங்க மைண்ட்ல வரும் once நீங்க business ஸ்டார்ட் பண்ற ஐடியாவுக்கு வந்த உடனே. நம்மளுடைய சேல் profit எல்லாமே ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க, எந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றீங்க, அத பொறுத்து தான் உங்களுடைய profit level எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரேஷியோ உங்க ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ உங்களுடைய பிசினஸ்க்கு ஒரு பெஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட். சோ ப்ராடக்ட் செலக்ஷன் ரொம்பவே முக்கியமானது. அதுல தான் நிறைய பேர் இன்ட்ரஸ்ட் காட்டுவாங்க. நீங்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ண வேண்டிய அளவுக்கு சர்ச் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் உங்க பிசினஸ்க்கு ரொம்பவே முக்கியம். சோ எதுக்காக ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே ஏற்கனவே எல்லா ப்ராடக்ட்டையுமே e-commerce பிஸ்னஸில் ஆன்லைன் பிஸ்னஸில் சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யாருமே சேல் பண்ணாத ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். அதே சமயம் மற்றவங்க சேல் பண்ணுற பொருளை நீங்கள் சேல் பண்ணாலும் உங்களுக்கும் ப்ராஃபிட் வர மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் ஒருத்தர் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கிச்சன் ஆர்டிக்கல், இல்லை ஹோம் டெக்கர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இயர் பை இயராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே ப்ராடக்டை நீங்களும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் அந்த பிஸ்னஸை பண்ணும்போது 16th தான் நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராஃபிட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ்டாக தான் வரும். நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வச்சு தான் உங்களுடைய சேல்ஸ், உங்களுடைய ப்ராஃபிட், உங்களுடைய ஏர்ன் எல்லாமே இருக்கிறதுனால ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் இங்கே பெஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை நான் எங்கெல்லாம் வாங்க முடியும், எவ்வளோ ரேட்டுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம், எந்த அளவுக்கு இதை ஸ்டோர் பண்ணணும், எவ்வளோ வாங்கணும், இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான கான்செப்ட்ஸ் நீங்கள் e-commerce பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் தான் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, இந்த ப்ராடக்ட் சேல் ஆகும், இந்த ப்ராடக்ட் சேல் ஆகாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே e-commerce பிஸ்னஸில் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இந்த சமயத்தில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வேறு ஒருத்தங்களுக்கு வேறு ஒரு கிளைமேட்டில், வேறு ஒரு சுச்சுவேஷனில் வேறு ப்ராடக்ட் தேவைப்படும். ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாது, இந்த சீசனுக்கு இந்த ப்ராடக்ட் இங்கே சேல் ஆகாது அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது சீசனை பொறுத்தோ இல்லை கிளைமேட்டை பொறுத்தோ கிடையாது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன், எங்கே போய் என்னோட ப்ராடக்ட்டை வாங்குறது அப்படிங்கிறது செகண்ட் கொஷினாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் வாங்கும்போது எல்லாரோடைய மைண்ட் செட்லேயும் வருது, நான் பல்காக வாங்குகிறேன், நான் வெளியிலேருந்து வாங்குகிறேன், அதர் ஸ்டேட்லேருந்து வாங்குகிறேன், வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நிறைய பேருக்கு வரும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வெளியில் தான் வாங்கணும், இம்போர்ட் பண்ணால் தான் சேல் பண்ண முடியும், அப்போ தான் நம்மளால் சீப்பஸ்ட் ரேட்டுக்கு இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய சரௌண்டிங்லேயோ இல்லை உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயோ நியர்பையில் எந்த ப்ராடக்ட் கிடைக்குது, நியர்பையில் எந்த ப்ராடக்ட் ரொம்ப லாட்டாக பல்காக அவைலபிள் இருக்குது, அதாவது உங்களுக்கு தேவைன்னு உடனே எந்த பொருளை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்துலேயே நியர்பையில் இருக்கிற ஷாப்ஸை நீங்கள் மேனுஃபேக்சர்ஸோ இல்லை ரீட்டைலர்ஸையோ காண்டாக்ட் பண்ணி அவங்களோட நீங்கள் பிஸ்னஸ் டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு ப்ராடக்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது உங்ககிட்ட ப்ராடக்டோட ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் இம்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை உடனே இம்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. அதுவே நியர்பையில் உங்கள் பக்கத்தில் மார்க்கெட்டில், உங்களுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இல்லை உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட அடுத்த 1 or 2 ஹவர்ஸில் உங்களால் அந்த ப்ராடக்ட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டெலிவரி இதனால் எந்த விதத்துலையும் பாதிப்படையாது. சேல்ஸ் வர வர நீங்கள் ப்ராடக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கிற நெசசரி இங்கே கிடையாது. ஸோ உங்கள் தேவைக்கு நீங்கள் வேணுங்கிற போது உடனே போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரையோ ஒரு ரீட்டைலரையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மேண்டேட்டரியும் இங்கே கிடையாது. ஏன்னா மினிமமாக உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்குது
அதை வச்சு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கொஞ்சமாக வாங்கி நீங்கள் சேல் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, எங்கே போயிட்டு வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இதுவே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ப்ராடக்ட் செலெக்ஷன் புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த 8 பாயிண்ட்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் ஈஸியாக சேலாகவும் ஈஸியாகவும் ப்ராஃபிட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டபிலிட்டி. நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சேல் ஆகும், எவ்வளோ வந்து இன்கம் வரும், அதை வந்து நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கஸ்டமருக்கு ஆக்சசபிளாக சேல் ஆகிற ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஈஸியாக கஸ்டமருக்கு தேவைப்படுற ஒரு பொருள், ஃபாஸ்ட்டாக சேல் ஆகக்கூடிய ஒரு பொருள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மார்க்கெட்டபிலிட்டி. ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ சேல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லேருந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் பண்ணுற சேல் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நீங்களும் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதை வச்சு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது நீங்கள் வாங்குகிற மார்ஜினை விடவும் கொஞ்சம் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சேல் பண்ணுற பொருளில் நீங்கள் மார்ஜின் அளவுக்கே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சு, சேல் வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட ப்ராஃபிட் லெவல் அதிகமாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமபிள் அப்படின்னா ப்ராடக்ட் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா உடனே ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லோக்கல்லையோ இல்லை உங்கள் பக்கத்துலையோ உங்கள் மார்க்கெட்டர் மேனுஃபேக்சர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக வாங்கிக்கிறது, அதுதான் கன்சியூமபிள். ஒன்ஸ் ஆர்டர் வந்த உடனே டிஸ்பேச் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக உங்கள் ப்ராடக்ட்டை வச்சிருக்கணும். அப்படி உங்ககிட்ட இல்லாத சமயத்தில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆக்சசபிளான ஒரு மேனுஃபேக்சரோ ரீட்டைலரும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலரான ப்ராடக்ட். எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருக்கு, அதாவது சீசன் டைம் இல்லாமல் எல்லா டைம்லையும் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பாப்புலர், எல்லா சமயத்துலையும் ஃபாஸ்டான சேல் இருக்கிறது, அதே சமயம் ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே அதிகமாக இருக்க மாதிரி ப்ராடக்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது நிறைய பேர் ஏற்கனவே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரை விடவும் காம்படிட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் காம்படிட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டாகவும் இது இருக்கணும். ஸோ அதுதான் காம்படிஷன். சிக்ஸ்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க. ஸோ ஓன் மேனுஃபேக்சரா இல்லை ரீட்டைலரா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரா, யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க. இப்போ மேனுஃபேக்சரர் அப்படின்னு வரும்போது அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சீப்பான அமௌண்ட்டுக்கே நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சீப்பான அமௌண்ட்டுக்கு வாங்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்கான லெவல் கம்மியாக இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும். இதையும் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். ஸோ யார்கிட்ட நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி. ஸோ உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி தான் உங்களுடைய சேல்ஸ் அதிகமாகிறதுக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் ரீசேல் அதிகமாக வர்றதுக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி. ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி. அதாவது நீங்கள் ஒரே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு ஒரே ஃபோக்கஸ்லேயே உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும், நிறைய சேல் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் மந்த்லி எனக்கு இவ்வளோ சேல் ஆனால் போதும், நான் இவ்வளோலாம் இந்த ப்ராடக்ட்டில் நான் லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேல் அதிகமாக இருக்கும், உங்களுடைய ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 8 பாயிண்ட்ஸையும் நீங்கள் நல்லா மெமரியில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வர்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ப்ராடக்ட் செலெக்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணி ப்ராடக்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நீங்கள் நினச்ச அளவை விடவுமே நல்ல ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ecommerce தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.